Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தற்பொழுது இந்த திருமண நிக்காஹ் ஒப்பந்தம் ஆரம்பமாக இருப்பதால் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்லும்போது அந்நிக்காஹ் மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையாகும். ஒவ்வொரு மூமினும் திருமணம் செய்வது நபி வழியாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த திருமணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது 3 அம்சங்களை முன்வைக்கிறார்கள். முதலாவதாக மகர், மணமகன் மணமகனுக்கு மகன் தொகையை கொடுத்து மனம் முடிக்க வேண்டும். இரண்டாவதாக பெண்ணுடைய சம்மதம் இருக்க வேண்டும். பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்வது இஸ்லாத்துக்கு எதிரானதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள். மூன்றாவதாக வலி எனும் ஒரு பொறுப்பாளர் இருக்க வேண்டும். பொறுப்பாளருக்கு திருமணம் செய்வது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழிகாட்டியபடி அதன் அடிப்படையிலே இந்த நபியுடைய திருமணம் நடைபெற இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைதியாக இருந்து இந்த மணமக்களை வாழ்த்தி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மணமகன் சார்பாக மணமகனுக்கு மகராக 40 கிராம் தங்க செயின் மணமகனுக்கு மகர் தொகையாக கொடுக்கப்படுகிறது. இது உங்கள் முன்னால் தற்போது காட்டப்படுகிறது. எஸ் முகமது இஹாப் சன் ஆஃப் கே சாதிக் பாட்சா என்ற மாப்பிள்ளைக்கு 40 கிராம் தங்க செயினை மகராக கொடுத்து உங்கள் மகள் ஹமீதா பர்கானாவை மனம் முடித்து கொடுத்த உங்களுக்கு சம்மதமா? இந்த திருமணத்திலே மணமகன் முகமது இஹாப் அவர்களுக்கும் சம்மதமா? அடுத்ததாக மணமக்கள் இருவரிடத்திலும் சம்மதம் பெற்று நிர்வாகிகள் கையெழுத்திட்டு